ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி பேச்சை மீறி நம்ம சிவா நம்ம சிந்து கூட ரொம்ப நெருக்கமாக தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிந்துக்கும் சிவாக்கும் கோர்ட்டில் மறுநாளே இயரிங் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த அன்னபூர்ணியுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே நம்ம சிந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஸ்வாதி நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழலாம், கண்டிப்பாக அன்னபூர்ணி ஆண்டி நம்மளை சிவா கூட ஒன்று சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா எப்படியும் இந்த சிந்துக்கும் சிவாக்கும் கோர்ட்டில் விவாகரத்து நடந்துடும், அடுத்த செகண்டே நம்ம அன்னபூர்ணிக்கு மருமகளாக அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிடணும், சிந்துவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டில் வந்து நம்ம சிவா என்ன சொல்கிறாரோ அதுதாங்க. ஸோ சிவா இப்போ இருக்கிற மாதிரியே சிந்துக்கு சாதகமாக பேசுனாரு அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம சிந்து நினச்ச மாதிரி சிவா கூட கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழலாம். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அன்னபூர்ணியோட சதினால் நம்ம சிவா வந்து என்னால் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு வார்த்தையை தவறி சொன்னாலுமே கண்டிப்பாக அவங்களோட சோலி முடிஞ்சிச்சு. சிந்து நினச்ச மாதிரி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த அன்னபூர்ணிக்கிட்டேயும் மகாக்கிட்டேயும் நம்ம சிந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழ்னா மட்டும்தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க பிரிஞ்சால் நல்லாவே இருக்காது. சிந்து வந்து ரொம்பவே உயிருக்குயிராக நம்ம சிவாவை வந்து நேசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. அதாவது இப்போ எப்படின்னா சிவாவுக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்வாதி மேலே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஸ்வாதி சிவாவை நேசிக்கிறாங்க. ஆனால் சிவா மனசில் ஸ்வாதி கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்னேகாவுமே நம்ம அதாவது சிவாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, சிந்துவை மட்டும்தான் நேசிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டு மனசும் ஒத்து போகுது எங்கே, அதாவது ரெண்டு மனசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள சேர்த்து வச்சா தான் நல்லா இருப்பாங்க. ஆனால் அன்னபூர்ணி அதை எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு சிந்துவை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களே தவிர சிவாவோட வாழ்க்கையை அவங்க நினச்சி கூட பார்க்கல. சின்ன வயசுலேருந்து சிவாவுக்கு நம்ம நல்லது மட்டும்தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். நல்லது நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் சிவாவோட கல்யாண விஷயத்தில் நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே தப்பு செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சிந்து வந்து போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு தான் செய்யுது. இருந்தாலும் சிந்து வந்து ரொம்ப நல்லவங்கன்றது அன்னபூர்ணிக்குமே தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தடுக்கிறதுனால சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க. இப்போது இங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம அன்னபூர்ணி ரூம்குள்ளே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மகா போயிட்டு அக்கா இன்றைக்கி கோர்ட்டில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லவும், மகா அது எனக்கு தெரியும், நான் தானே உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன், சிவா கிட்டே நல்லா பேசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்க்கா. அதாவது கோர்ட்டுக்கு போனதும் நான் சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே அந்த ஜட்ஜ் அம்மா அவங்க ரெண்டு பேரோட கையை பிடிச்சி ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. இங்கே பாருங்கக்கா, சிவாவை கோர்ட்டில் சிந்து வேணவே வேண்டான்னு சொல்லி சொல்ல வைக்கிறதுக்கான தைரியம், அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்ல வைக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் சிவா கொஞ்சம் நஞ்சமாவது கேட்பான். தயவு செஞ்சு சிவா கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த நல்லா தெளிவாக உறுதியாக சொல்லிடுங்கக்கா. இன்றைக்கி தான் அந்த சிவாவோட வாழ்க்கையவே அவனோட வாழ்க்கையவே மாறப்போகிற நாள். அவன் மட்டும் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை தரநாசம் ஆகிடும். அந்த சிந்து பொய்க்காரி ஃப்ராடு கூட அவன் கடைசி வரைக்கும் குப்பை கொட்டணும். அவளோட சுயநலத்துக்காக என்னைக்கு என்ன செய்வா, தலைமலை தூக்கி கல்லை போட்டுட்டு போகிறதுக்கு கூட அவள் அஞ்சவே மாட்டாக்கா. அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு சிவா கிட்ட உறுதியாக சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மகா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் பேசிக்கிறேன், தேவையில்லாமல் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏன்னா இந்த வீட்டில் நீயும் தப்பு செஞ்சுருக்க. அதனால் உன்னை நான் எப்படி தள்ளி வச்சுருக்கணும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இரு. தேவையில்லாமல் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே வருது, வீட்டுக்குள்ளே வருது, அக்கா சொல்லிட்டு உறவாடுற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். உன் வேலை நம்ம அதை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா அப்படியே பயங்கர கடுப்பில் அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. அன்னபூரணி உனக்கு இருடி, எனக்கான நேரமும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை உண்டிலன்னு பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே இங்கே சிந்து பைரவியில் வந்து
இந்த அதாவது புதுசாக எதுவும் கன்டென்ட்டே கொண்டு வரல. சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் அப்படியே திரும்ப 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 போட்டுட்டு போகிறாங்க. புதுசாக சீக்வென்ஸ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கண்டிப்பாக புது சீக்வென்ஸ் வரும். எப்படி அப்படின்னா நம்ம சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணுன்ற நேரத்தில் ஏதோ ஒரு மூலமாக அவங்க ஒன்று சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றது இப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தான் நம்ம. ஆனால் அந்த சீக்வென்ஸை கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் கதையும் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே சும்மா ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போது இங்கே நம்ம சிவா கிட்ட சிந்து வந்து, டாக்டரே இத்தனை நாளாக இம்புட்டு நாளாக நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக தான் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது எதுவுமே முக்கியம் இல்லை டாக்டரே. கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டரே என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்ல. நீங்கள் தான் வேணும், உங்கள் கூட தான் வாழ்ந்தால் வாழணும்னு சொல்லிட்டு நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் டாக்டரே. உங்களுக்காக தான் நான் இத்தனை கொடுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாதீங்க டாக்டரே. என் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் டாக்டரே. சிந்து, என்ன சிந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் பேசாத. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் உன்னை தான் இப்போ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல. முதல்ல நீ பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணது கோவம் எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் போக போக உன்னுடைய நல்ல மனசு எனக்கு புரிஞ்சிருச்சு சிந்து. என் மேலே வச்ச நீ நிறைய பாசத்தினால தான் நீ போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கே தவிர மற்றபடி அதன் பின்னாடி பின் விளைவுகள் பின் நோக்கம்னு எதுவுமே இல்லவே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துக்காக நீ நிறைய செஞ்சுருக்க சிந்து. உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போது நானுமே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். நீ எதை நினச்சி கவலைப்படாத சிந்து. தைரியமாக வா. நீ என் பொண்டாட்டியாக தான் எனக்கு திரும்பி வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சிந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அன்னபூர்ணிக்கு சின்னதாக ஒரு பயம் பதட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக சிவா இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சின்னதாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட டான் அதை நம்ம சிவா கேட்பாங்க. ஸோ வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும், ஏன் சிந்து கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம சிவா சிந்துவை பிடிக்காமலே அவங்க கழுத்தில் தாலி கட்டினாங்க. அந்த அளவுக்கு நம்ம அன்னபூர்ணியை நேசிச்சிருப்பாங்க. அவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க நம்ம சிவா. ஆனால் முன்னாடி போல் இப்போ சிவா கிடையவே கிடையாது. சிந்துவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நம்ம அன்னபூர்ணிக்கு தெளிவாகவே தெரியுது. சிவாவோட மனசை நம்ம எப்படி மாற்றுறது? கோர்ட்டில் சிந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சிவா சொல்லணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ கோர்ட் வாசலுக்கு போனதுமே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு பயங்கர ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம டைரெக்டாக சொல்லிடணும். சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும். இது ஒரு ஐடியா மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம சிவாவோட 2 கன்னத்துலேயும் கையை வச்சு, இங்கே பாரியா சிவா, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை நீ எத்தனையோ டைம் கேட்டிருக்க. ஏன் எப்போவுமே நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்டிருப்பேன்னு கூட வச்சுக்கோ. ஏன் ஆனால் கொஞ்ச நாளாக இந்த பெரியம்மா கையை நழுவி நீ கீழே வேறு இடத்துக்கு போயிட்டயா? அதை என்னால் தாங்கிக்க முடியலையா சிவா? எங்கள் பாரியா, அதுக்கு காரணமும் ஏதோ ஒரு வகையில் நானும் இருக்கேன். ஏன்னா உன்னை வற்புறுத்தி சிந்து கழுத்தில் நான் தாலி கட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி ஒரு தப்பை நான் அன்றைக்கி செய்யாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி என் பிள்ளை சிவா நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கி உன் மனசை நீ அலப்பாய விட்டுட்டையா? இங்கே பாரிய சிவா, இந்த பெரியம்மாவோட உசுறு இந்த உடம்புல இருக்கணும், உன் கூட இந்த பெரியம்மா இருக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா கோர்ட்டில் சிந்து கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால் போதும்யா. எனக்கு அது போதும். அந்த ஒரு வார்த்தையிலேயே நான் உயிர் வாழ்ந்துருவேன்யா. அப்படி இல்லை எனக்கு எதிராக நீ சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்ற ஒரு வார்த்தையை சொன்ன அப்படின்னா அடுத்த நிமிஷம் என் உயிர் இருக்காதுயா. பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறீங்க? ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் மனசு ஃபுல்லாக யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஏன் பெரியம்மா என் விருப்பத்தை தாண்டி நீங்கள் எனக்கு பிடிக்காத விஷயந்தான் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் பெரியம்மா. கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிற வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் ஏன் பெரியம்மா கோவதாபம் எல்லாமே? சிந்து அந்தளவுக்கு கெடுதல் எதுவும் செய்யவே இல்லையே. அவள் பாவம் பெரியம்மா. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் மனசை மாற்றிக்கோங்க பெரியம்மா. நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பெரியம்மா. நம்ம என்ன சாகாத வரமா கேட்டுட்டு வந்திருக்கோம்? நிரந்தரமாக நம்ம இந்த உலகத்திலே இருக்க போகிறோம். அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை பெரியம்மா.
இன்றைக்கி நைட் தூங்குறோம் அப்படின்னா காலைல எழுந்திரிச்சி நம்ம நம்ம ரெகுலரான வேலையை செய்வோமான்றது நிச்சயமே கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து இப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் பெரியம்மா. நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு தயவு செஞ்சு என் சந்தோஷம் என்ன, என் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் சந்தோஷப்படி என் வாழ்க்கையை அமைச்சு வைங்க பெரியம்மா. நான் அதாவது உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் போடல பெரியம்மா. என் வாழ்க்கை விஷயத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு சிவா எவ்வளோ தான் சென்டிமெண்ட்டாக பேசினாலுமே சிந்து மேலே இருக்கிற கோவம் அவங்களுக்கு தனியவே இல்லை. ஸோ பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது சிவா, நீ எனக்கு எதிராக தான் பேச போகிற, அப்போ அந்த சிந்து தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் சிவா பேரையும் சிந்து பேரையும் சொல்லி கூப்பிடவும் இங்கே சிந்துவுமே ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வராங்க. ஸ்னேகா ஆளாக வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம அதாவது ஸ்னேகா வந்து சிவாவும் ஸ்னேகாவும் லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவாவுமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. அவங்க பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேகாவும் விட்டு தொலைக்கலை. ஏன்னா அவங்களோட புத்தி அப்படி. இன்னொருத்தவங்களோட புருஷனை எப்படி வளைச்சி போகிறதுன்ற ஒரு கூச்ச நாச்சம் கூட இல்லாமல் சிந்துவை எப்படியாவது துரத்திட்டு தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே ஸ்னேகாவுக்கு சிவா கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஜட்ஜ் அம்மாவுமே சிவாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் சிவா, ஏற்கனவே நீங்கள் கோர்ட் இறங்கி வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியும். அதே சமயம் நாங்கள் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொன்னோன்னு உங்களுக்கு தெரியும். 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ சொன்னோம். நீங்களும் ஒன்றா தான் இருந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது சிந்துவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போவும் அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க சிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, வேண்டாயா சிவா, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறன்னு மட்டும் சொல்லிடாதியா அப்படி சொல்லிட்டு சிந்துவை எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னதை செஞ்சு காட்டுவாங்க. அவங்க செத்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது? அவங்க இல்லாத வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியாது. நம்ம இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுவோம். சிந்து கிட்ட நம்ம ஏதாவது பேசி புரிய வச்சுப்போம். என்னதான் புருஷன் பொண்டாட்டியே இல்லாமல் சட்டப்படி பிரிஞ்சாலும் நம்ம சிந்துவை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம அவன் நினப்பிலே செத்துடுவோம் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம சிவா எடுக்கிறாங்க. ஸோ இப்போது ஜட்ஜம்மா இருந்துட்டு திரும்பவும் கேட்குறாங்க, என்னப்பா சிவா, ஏன் யோசிக்கிறீங்க? இப்போது உங்கள் பெரியம்மா சொல்கிறதான் கேட்பீங்களா அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி மட்டும் ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. இது உங்கள் வாழ்க்கை விஷயம், உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் 2 பேருமா சேர்ந்து தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை தான் இது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இல்லையா? மற்றவங்க 1000 சொல்லலாம். அது எல்லாத்தையுமே யோசித்து நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, அது வந்துங்க, நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழலைங்க, எனக்கும் அவளுக்கும் விவாகரத்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம சிந்துக்கு பயங்கர அதிர்ச்சி. இங்கே மகாவுக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா சிவா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவானா மாட்டானான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிந்து ரொம்ப நம்பினாங்க நம்ம சிவாவை. கடைசி நேரத்தில் இப்படி நம்மளை டாக்டர் ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம ஜட்ஜாமாக்குமே பயங்கர ஷாக்கிங் தான். என்னங்க சிவா, அந்த பொண்ணு சிந்து உங்களை சின்ன வயசுலேருந்தே உயிருக்குயிராக நேசிச்சதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? சாதாரணமாக உங்கள் மேலே இருக்கிற பாசத்துக்காக, உங்கள் மேலே வச்ச காதல்னால் சின்னதாக ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தப்புன்னு அந்த பிள்ளையை இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் உங்கள் விருப்பத்தை நான் குலைக்கணும்னு நினைக்கல, சொல்கிறேன் பொதுவாக. சரிங்க சிவா, இதான் உங்களோட கடைசி முடிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கன்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிடுறாங்க. சிந்து இங்கே சிவாவை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணிக்கு ஒரே பெருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் நம்ம சிவா முடிவை சொல்லியிருந்தாலும் அந்த முடிவில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அன்னபூர்ணி பிளாக்மெயில் பண்ணதுனால மட்டுமே இப்படி ஒரு முடிவை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சிவா இப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஏன்னா சிந்து அவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்காக நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது எல்லாத்தையுமே கண்ணால் பார்த்ததுக்கப்புறமும் நம்ம சிவா இப்படி சொன்னது மிகப்பெரிய தப்பு தான். இருந்தாலும்
கடைசி வரைக்கும் சிந்து நினப்பாவே நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. பாவம் இல்லை சிவா. அன்னபூர்ணி இப்படி பிளாக்மெயில் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அன்னபூர்ணி ரொம்பவே சுயநலமாக தான் இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த விஷயத்தில். ஸோ இப்போது கோர்ட்டுமே அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து பயங்கரமாக அழுது அழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே. உடனே ஜட்ஜம்மா இருந்துட்டு டாக்டரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சைட்லேருந்தே ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே நம்ம சிந்துவை வந்து செக் பண்ணுறாங்க. இது நார்மலான மயக்கம் கிடையாது, ப்ரெக்னென்சிக்கான மயக்கம். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சிவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதையும் தாண்டி இங்கே அன்னபூரணியும் எங்கள் மகாவும் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க நெஞ்சில் நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா சிவா வார்த்தைக்கு வார்த்தை அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டோன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நினப்பு தான் எங்கள் அன்னபூர்ணிக்கும் மகாவுக்கும் வருது. உடனே மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா இது கொடுமை, பார்த்தீங்களா இந்த சிவா உங்களோட வார்த்தை மீறி அந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் 2 பேருமா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அந்த சிந்து வயிற்றுல இப்போ குழந்தை இருக்குது. அக்கா என்னக்கா தீர்ப்பு வர நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, இப்போ குழந்தை இருக்கிறதுனால தீர்ப்பு என்னவா வரும்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து பயங்கரமாக பதறி போயிருக்காங்க. சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கடவுளாக பார்த்து தான் இப்படி ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஒரு டைம் நம்ம மெடிக்கல் கேம்ப் போனப்போ நமக்கு ஃபீவராக இருந்தப்போ தான் இந்த ஒரு இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஜட்ஜு இருந்துட்டு, சிவா என்ன சிவா இது, உங்களுக்கு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் அந்யோன்யமாக தான் இருந்திருக்கீங்க. இது ரொம்ப தப்பு சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. உடனே இங்கே ஜட்ஜம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ டைமிங் கொடுக்குறேன். இந்த 10 மாதத்தில் எப்படியும் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல முடிவை எடுங்க. குழந்தைக்காக இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜட்ஜம்மா வந்து கோர்ட் இயரிங் வந்து வேறு டேட்டுக்கு தள்ளி வச்சிடுறாங்க. 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இயரிங்க்கு வரணும். அப்போ ஒரு நல்ல முடிவோடு வாங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மாவுமே போயிடுறாங்க. ஸோ அன்னபூர்ணிங்க சிவா கிட்ட வராங்க. ஐயா சிவா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, ஆண்டி அது எப்படி ஆண்டி, அவங்க அந்யோன்யமாக இருந்து உங்கள் கனவுல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அடச்சி கம்மன் இரு, நான் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமல் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நானே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். சிவா சத்தியமாக நான் எதிர்பார்க்கலையா, நீயும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பியே, இப்போ என்ன ஆச்சு இது, ஓ பிளான் பண்ணி தான்யா நீ எல்லாத்தையுமே செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படவும், சிவா இருந்துட்டு, ஐயோ பெரியம்மா இதை நானே எதிர்பார்க்கல, ஏதோ யதார்த்தமாக நானும் சிந்துவும் ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டோம், ஆனால் இது மூலமாக குழந்தைன்னு நான் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா பார்த்தீங்களா எவ்வளோ கூச்ச நாச்சமே இல்லாமல் பேசுகிறான்னு, நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்குக்கா, இவனெல்லாம் பிள்ளையா பார்த்ததுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவோம். போது நிறுத்துறீங்களா, நீங்கள் என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு வெக்கப்படுறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன், ஏன் பொண்டாட்டி கூட நான் அந்யோன்யமாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ண கேடுகெட்ட வேலையை விட இதெல்லாம் ஒரு கேடுகெட்ட வேலைலாம் கிடையாது, நான் என்ன யாருனே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு இப்படிலாம் தப்பாக நடந்துக்கிறேன்னா என்ன, ஏன் பொண்டாட்டி, நான் தொட்டுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி, அவள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்டாட்டி, அவள் கூட தான் நான் அப்படி இருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தானே என்ன சிந்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே தப்பாக உங்களுக்கு தெரியல, ஆனால் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட அந்யோன்யமாக இருந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, இனிமே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்கள் உசுருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் சிந்துக்கு எதிராக அதாவது பதில் சொன்னேன், ஆனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்துகிறீங்க, இங்கே பாருங்கள் என்ன தான் கோர்ட்டில் தீர்ப்பே சொல்லி நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு டிவோர்ஸே கொடுத்துருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் சிந்து நினப்பிலே தான் வாழ்ந்திருப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுவாதியையோ இல்லை ஸ்னேகாவையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, அப்படி ஒரு நாள் என்றைக்குமே வந்துடாது, வரவும் விடவும் மாட்டேன், சிந்து மட்டும்தான் என் மனசில் பெரியம்மா, உங்களை எதிர்த்து உங்களை மீறி எதுவும் என்னால் பண்ண முடியலேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகலாம் உங்களுக்கு சாதகமாக சொன்னனே தவிர என் மனசளவில் சிந்து மட்டும்தான் இருக்கா, சிந்து மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி
பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக இங்கே நம்ம சிவா வந்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவா அதாவது டாக்டரோட நிலமை ரொம்ப பாவம் இல்லை, அன்னபூர்ணி அத்தைக்கு எதிராக பேசவும் முடியாமல் நமக்கு சாதகமாக பேசவும் முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலமையை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே மகா இருந்துட்டு சிந்துவை பார்த்து, ஏய் வசியக்காரி வசியக்காரி, என்ன பண்ணியோ என்ன பண்ணி என் பிள்ளைய மயக்கனியோ, இப்படி இம்புட்டு தூரம் கொண்டு வந்துட்டியேடி, ஐயோ கடவுளே, ச்சே உன் கூடலாம் அவன் கடைசி வரைக்கும் எப்படி குப்பை கொட்ட போகிறானோ, அவனோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, நெஞ்செல்லாம் பதறுது அப்படி சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்லவும், சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்கள், உங்கள் பையனை நினச்சி நீங்கள் பதறவே தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு நான் கொடூரமானவளும் கிடையாது, அவர் மேலே நான் உசுரவே வச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை உயிருக்குயிராக நான் நேசிக்கிறேன், அப்படி இருக்கிறப்போ அவரோட வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதையும் தாண்டி இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்காக நாங்கள் இனிமேல் உழைப்போம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வயிறு எறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களாக்கா பார்த்தீங்களா இவ என்னெல்லாம் பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சிவா வீட்டுக்கு போனதுமே சாமி ரூம் முன்னாடி போயிட்டு நின்று சாமிக்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. என் மனசில் அவ்வளோ வேதனை இருந்தது, எங்கே எனக்கும் சிந்துக்கும் டிவோர்ஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தவிச்சிட்டேன் சுவாமி, என் மனசில் உள்ள ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சாதகமாக அங்கே கோர்ட்டில் நடக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் என் குழந்தைங்களுக்காகவும் என்னுடைய பொண்டாட்டிக்காகவும் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன். தேவையில்லாமல் என் பெரியம்மா என் வாழ்க்கையில் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்க அளவு மீறி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் பெரியம்மா எனக்காக ஒவ்வொரு நல்லதையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது என் விருப்பத்தை மீறி அவங்க என்ன சொல்கிறனோ அதுதான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க போல். தயவு செஞ்சு என் பெரியம்மாவோட மனசை நீ தான் மாற்றணும், முன்னாடி மாதிரி இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இப்போ சிந்துவுமே பின்னாடியே வந்துடுறாங்க. இங்கே பாரு சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து, கோர்ட்டில் இப்படி நான் சொல்லியிருக்க கூடாது தான், இருந்தாலும் அப்படியே நமக்கு 2 பேருக்கும் விவாகரத்து நடந்திருந்தாலுமே நான் யாரையுமே மனைவியாவோ இல்லை அதாவது யாருக்கு கழுத்துலையும் தாலி கட்டுறதாவோ நான் முடிவிலே இல்லை. எப்போவுமே கடைசி வரைக்கும், ஏன் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி வரணும்னு சொல்லிட்டு நான் மனசு நிறைய நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து ஓடி வந்து இங்கே நம்ம சிவாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டாக்டரே, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் நீங்கள் சொன்னதுனால நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா, எங்கே நிரந்தரமாக நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களோ, ஏதாவது சதி பண்ணி அன்னபூர்ணி அத்தையும் மகாத்தையும் சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்து அது நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருச்சு பாருங்களேன். உருவான நேரமே நமக்கு ரொம்ப நல்ல நேரமாக தான் இருக்குது. இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மென்மேலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம், குடும்பம் குட்டின்னு குடும்பத்தில் ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சிந்து, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே அன்னபூர்ணி பெரியம்மாவும் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு நினைப்புக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவாவும் சிந்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மகாவும் அன்னபூர்ணி வரவும், அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரியா சிவா, எக்காரணத்துக்காகவும் இந்த சிந்துவை நான் என்றைக்குமே மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். என்ன பெரியம்மா, அப்போது சிந்து வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய வாரிசு தானே சிந்து வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ அவளை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, அப்படி என்ன பெரிய குத்தமாக செஞ்சுட்டா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரியா சிவா, கண்டிப்பாக என்றைக்குமே என்னால் நம்பிக்கை துரோகிங்களை மன்னிக்கவே முடியாது. அப்போ குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தைய தூக்கவே மாட்டிங்களா பெரியம்மா, ஏன் குழந்தைய தூக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மகா இருந்துட்டு, ஆமாடா, உன் குழந்தையும் தூக்க மாட்டோம், எதுவும் தூக்க மாட்டோம், ஏன்னா அது சிந்துக்கு பிறக்க போகிற குழந்தை தானே, இங்கே பாருடா, இப்போ கூட இவளை அத்து விட்டுரு, இது எங்கேயாவது போய் கிடக்கட்டும், சாவட்டும், நீ நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருடா அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, குழந்தையோட வயிற்றில் அதாவது மாசமாக இருக்கிற பிள்ளையே இப்படி கிடக்கட்டும் சாகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்கூசாமல் சொல்கிறீங்க, அதே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்பீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம சிவா வந்து பயங்கரமாக இங்கே மகாவை வெறுத்து வாங்குறாங்க. மகா இருந்துட்டு, நீ என்ன தான் சமாதானம் பேசினாலுமே இந்த சிந்துவை எப்போவுமே நானும் அக்காவும் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்களும் சரி அம்மாவும் சரி சிந்துவை மனசார
மருமகளாக ஏற்றுக்கல அப்படின்னாலுமே எனக்கு ஓகே தான். ஆனால் என்னை நம்பி என் பொண்டாட்டி என் குழந்தையும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன் பெரியம்மா. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி சிந்து ஒதுக்கப்பட்டவளெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அவள் என் பொண்டாட்டியை கௌரவமாக என் ரூமில் தான் இருப்பாள் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு அதே எப்படி அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டம் போடவும் அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் தான் இருக்காங்க. சிவா இருந்துட்டு இங்கே பாருங்கள், அப்படி என் பொண்டாட்டி என் கூட இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கும் ஓகே தான், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக்காக வராங்க. மகாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இதோட இன்டர்வியூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்த விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க. தேங்க்யூ.